ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். சரியா? நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. தெரியலைங்க, 9 வருஷம் ஆகும் கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் இவ்வளோ நாளாகி நான் கல்யாணத்துக்கு முன்ன இவன் என்ன லவ் பண்ணைக்கு முன்ன நான் வந்து ஒரு குடிகாரன், சும்மா பொறிக்கித்தனமாக தெரிஞ்சேன். என்னடே அவன் இன்னும் திருந்தலை மாமா. என்னைக்கு நம்ம லைஃப்பில் ஒய்ஃப்னு வந்த பிறகு நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியாக இருக்கோம். அதே மாதிரி நல்லா லவ் பண்ணுங்கள். இதே போல் பொண்டாட்டி உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் என்ன செய்யுங்கன்னா ஜாலியாக, அதாவது பொண்டாட்டி துரோகம் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச காசை கொஞ்சமாக கூட்டி வச்சு ஏதாவது என்னால் முடிஞ்சே செய்ய மாதிரி நீங்களும் செய்யுங்க. என்ன சரிதானே? என்னடி இது? நாங்கள் அவ்வளோ என்ன லவ் பண்ணால் நானும் லவ் பண்ணி தான் கட்டிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். எது கேட்டாலும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிகளும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மாதமா என்னென்ன சொல்றான் பாருங்க. ஒரு முத்தம் தான். கல்யாண நாள்ல கல்யாண நாளைக்கு கல்யாண நாளைக்கு பிரைஸ் கிடச்சிருக்கு. நான் என்னால் முடிஞ்சது சரியா? என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி போகல, அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வச்சது தான். சாரி, என்னால் முடிஞ்சது சரியா? என்னால் முடிஞ்சது. என்னால் முடிஞ்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்ச எந்த ட்ரிப்பும் ஒவ்வொரு ரிங்கு தான் எடுத்துருப்பேன். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கூட்டி வச்சிருந்தேன். ஒரு செயின் எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்க, நாங்கள் லவ் பண்ண டைம்லேருந்து அவங்களால முடிஞ்சது கண்டிப்பாக எனக்கு எடுத்து தருவாங்க. இப்போ அழகாக ஒரு செயின் எடுத்து வந்திருக்காங்க. ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. என்னால் முடிஞ்சா செய்வேன். நீங்களும் அதே மாதிரி, நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கும் லைஃப் கிடைக்கும். அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி பாசமாக இருங்க. உங்களால் முடிஞ்சது செய்தால் போதும். கஷ்டப்பட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. பொண்டாட்டியம் நம்புங்க. ஹாப்பியாக இருங்க. பாய். பாய்.